ஹலோ இன்வெஸ்டிங் விவசாய மக்களே. ஸோ மாட்டுப் பண்ணைகள் செய்யக்கூடாத ஃபஸ்ட்டு பெரிய தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் பார்ட் 3 தான் பார்க்குறோம். வேறு ஒன்றும் இல்லை, நம்மளுடைய ஃபார்மோட ப்ரீட் செலெக்ஷன் இதுதான் பார்ட் 2ல் சொல்லியிருந்தேன். அதோட டீட்டெயில் எக்ஸ்பிளேஷன் என்னென்னா, நான் வச்சுருக்கிறது தோராயமான 10 மாட்டில் 5 மாடு ஹெச்எஃப்பும் 5 மாடு ஜெர்சியும் நான் நினச்சேன். ஆனால் ஆக்சுவலி ஒரிஜினல் ப்ரீட்னா 2 ஹெச்எஃப் தான். மீதி 3 ஹெச்எஃப்லேயும் ஜெர்சி கலந்ததுனால என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன நினச்சேன்னா 20 லிட்டர் கறக்குது, ப்ளஸ் இப்போ ஃபேட்டும் ஜெர்சி மாதிரி திக்காக வருதுன்ற கணக்கில் பார்த்தேன். பட் அது ஒரு 3 மாதம் தான். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்சியோட இயல்பு வந்துடும். ஸோ செனை ஊசி போட்ட உடனே ஹெச்எஃப் மாடாக இருந்தால் அது பெரிய பாலோட அளவு குறையாது. ஆனால் ஜெர்சி மாட்டோட கலப்புன்றதுனால பாலோட அளவு டக்குன்னு குறைஞ்சது நமக்கு அது ஒரு பெரிய லாஸாகவும் இந்த டைமில் வருது. ஸோ இந்த மாதிரி லாஸை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு